கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் ஒளி என்ற தலைப்பில் நாம் சற்று நேரம் நாம் கேட்போம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமென். ஆதியாகமம் 1:2 நான் வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வசனத்திலே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படி கூறப்பட்டிருக்கு. அதனால கூட தேவன் முதல் நாளிலே வெளிச்சம் என்ற சிருஷ்டிப்பை உண்டாக்கினார். சரி, 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. இந்த ஒளி என்ற வார்த்தைக்கு வெளிச்சம், பிரகாசம் என்று பொருள்படும். சூரிய சூரியன் ஒளி கொடுக்கும். ஆனால் அதே சூரியனை நாம் உற்று பார்க்க முடியுமா? அதை உற்று பார்க்கிற பொழுது நம்முடைய கண் கூசும், கண்ணீர் வரும். அதுதான் அந்த ஒளி, அந்த ஒளியுடைய பவர். வேதத்தில் உள்ள சம்பவத்தை சற்று கேட்போம். அப்போஸ்தலர் 9 அதிகாரம். இந்த பகுதி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனாலும் மறுபடியுமாக உங்களிடத்திலே இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்ற ஒருவர் இருந்தார். அந்த சவுல் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பது, சவுல் என்பவன் பார்ப்பதற்கே பயங்கரமானவன். அவனை ஜனங்கள் காணும் பொழுது தலதறிக்க ஓடி போய் ஒளிந்து கொள்கிற அளவுக்கு அந்த சவுல் என்பவன் இருக்கிறான். அந்த சவுல் என்ன செய்தான் என்று பார்ப்போம். வசனம் 9ஆம் அதிகாரம் 1-2 நான் வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்ரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தரை பின்பற்றுகிறவர்களை பயமுறுத்துகிறவனாயிருந்தான். கொலை செய்வதற்கு அஞ்சாதவன். ஸ்திரீகளையும் புருஷர்களையும் பார்த்தால் தரதரவென இழுத்து செல்கிறவன். யாருக்கும் அஞ்சாதவன். பயம் இல்லாமல் இந்த காரியத்தை தைரியமாய் செய்கிற ஒரு சவுலாக இருந்தான். நம்ம கேட்பதற்கே இது பயங்கரமா இருக்கு. ஆனா 3வது வசனம் வாசிக்கிறேன். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இங்கே சவுலை நோக்கி அந்த ஒரு லிஸ்ட்டை வாங்கிட்டு செல்லும் பொழுது அவன் மேல ஒரு ஒளி படுகிறது. உடனே அவன் கீழே தரையிலே விழுகிறான். அவனோட ஒரு சத்தம் கேட்டது.
நான்காவது வசனத்திலே சொல்லி, சவுலை சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சவுலை குறித்து கேட்கிறார் தேவன். அதுவரைக்கும் சவுல் ஆண்டவரை அறியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் பேசும் பொழுது அவன் மறுதரமாக, ஆண்டவரே நீர் யார் என்று அவன் சத்தமாய் கேட்டான். கேட்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று 5வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை அங்கே கேட்கும் பொழுதே என்ன நடக்கிறது? வசனம் 6, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்க, இங்கே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன்! அவனை கண்டால் ஜனங்கள் ஓடி ஒளிகிற நிலைமைக்கு இருந்த நிலைமை மாறி அவனிடத்துல எவ்வளோ பெரிய மாற்றம்! அவன் யாருக்கும் அஞ்சாதவன். இப்போ ஆண்டவர் பேசுற ஒரே நேரத்திலே அவர் சந்திக்கிறார், பேசுகிறார். அவனுக்குள்ளே ஆண்டவர் பேசும் பொழுது நடுங்குகிறான், திகைக்கிறான். பாருங்க, ஆண்டவருடைய செயலுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இன்றைக்கும் சவுலை போன்று சவுலை குறித்து எல்லாருக்கும் தெரிந்திருந்தது, ஜனங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனா இன்றைக்கு மறைமுகமாக செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் சந்திக்க முடியும். ஏன்னா வசனம் 1 யோவான் 1:5 சொல்லப்பட்டபடி தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அந்த இருளுக்குள்ள நிறைய அடங்கி இருக்கிறது. பாவம், அசுத்தம் எல்லாம் அந்த இதில் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் பாவம்னா தப்பு செய்கிறோம். நம்ம நல்ல காரியம் செஞ்சால் என்ன செய்வோம்? ஜனங்களுக்கு நம்ம வாயினாலே சொல்லுவோம். தப்பு செஞ்சால் என்ன செய்வோம்? வாயை மூடிட்டு இருப்போம். அது யாருக்கும் தெரியாது, மறைவாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏன்னா தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன், அவரிடத்தில் இருள் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மிடத்துல ஒளி. அந்த தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவருடைய சமூகத்துல இருள் இல்லை. நாம் எப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் தேவன் ஒருவர், அந்த மெய்யான ஒளி நம்மளை மாற்றும் என்பதுதான் இதனுடைய கருத்து. தேவன் சவுலை மாற்றினார். சவுல் ஒரு தடவை தான் பேசினார், உடனே மாற்றம் அவனுக்குள்ளே உண்டாயிற்று. அதே போல ஆண்டவர் உங்களையும் மாற்ற வல்லவர். நாம இருள்ல இருந்தோம்னா ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுவார். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபித்து முடிக்கிறேன். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான இயேசப்பா, இந்த வேளையிலும் சிறிய ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம். அப்பா, நீங்கள் ஒளியாக இருக்கிறீர். அப்பா, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைப்பா. ஸ்தோத்திரம். சவுலை மாற்றினீரப்பா, அதே போல எங்களையும் மாற்றுங்க இயேசப்பா. இயேசுவே, எங்களை மாற்றுங்க. கரைகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் மாற்றுங்க அப்பா. ஸ்தோத்திரம். நீர் செய்யப்படுறதுக்காக நமக்கு நன்றி. நீர் அப்பா இனிமேல் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்களோடு இருங்க, எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க.
இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். காட் bless you.